ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பஜ்ஜி ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரே பஜ்ஜி மாவை வச்சு நம்ம 6 வகையான பஜ்ஜி செய்ய போகிறோங்க. இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயும் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மாதிரி தான் நம்ம பஜ்ஜி செஞ்சுருப்போம். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நம்ம எப்படி பஜ்ஜி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி வகைகள் செஞ்சு நம்ம கடைக்கு கூட நம்ம வியாபாரம் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி செய்யும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு கடலை மாவு சேர்க்குறேங்க. 2 கப்பு கடலை மாவு 1 கப்பு 150 கிராம், 2 கப்பு 300 கிராம் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 300 கிராம் கடலை மாவுக்கு அரிசி மாவு நான் அரை கப்பு எடுத்திருக்கேங்க. இது ஒரு 75 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு எது மாதிரி சேர்த்திக்கோங்க. சோடாப்பு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போதுங்க, ரொம்ப தேவைப்படாது. அதான் 2 பிஞ்ச் அளவு அந்த மாதிரி சரியாக இருக்கும். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா சைடும் உப்பு இந்த சோடாப்புலாம் போட்டோம்ல, அதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவு வாழ்ந்தோம்ல, அதே கப்பில் நான் 1 கப் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கையில் கலக்கினாலும் கலக்கலாம், இல்லாட்டி ஒரு விஸ்கு வச்சு கூட நீங்கள் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. மொத்தம் இதுக்கு 1.25 கப் தண்ணி தேவைப்படுங்க. இந்த அளவு நீங்கள் தண்ணி எடுத்து கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வந்தாங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். நான் பீக்கங்காய் எடுத்திருக்கேன். பீக்கங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பிஞ்சு பீக்கங்காயா எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய் சீவுற மாதிரி வாழைக்காய் சீவுற பார்த்தீங்களா, அந்த இதில் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இதை நம்ம சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி புடலங்காய், இது நாட்டு புடலங்காய். இது நார்மல் புடலங்காய் வைக்கும்ல, உங்களுக்கு எந்த புடலங்காய் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் ரெண்டுலேயுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நமக்கு சீவ முடியாதுங்க புடலங்காய் அதனால் நான் சின்ன சின்னதாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காளான் சின்ன சின்னதாக உள்ளதாக குட்டி காளானாக எடுத்துக்கோங்க. அது முன்னாடி மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே 4 பாகமாக கீரல் போட்டுங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி 4 பாகமாக கீரல் போட்டுக்கோங்க. இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், பர்பிள் கலர் கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காயை கிடச்சிச்சு. அதனால் இதை நான் அப்படியே முழுசாகவே கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கிடச்சா எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் தான் கிடைக்குதுன்னா இப்போ நம்ம புடலங்காய் நறுக்கணும்ல, அந்த மாதிரி ரவுண்டு ஸ்லைஸாக நீங்கள் நறுக்கிட்டு பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நான் இது சின்ன சைஸாக இருக்கனால இந்த மாதிரி நான் முழுசாக போட்டுக்கிறேன். உங்களால் எவ்வளோ மெலிசாக நறுக்க முடியும் நறுக்கங்க. நான் 4 பாகம் தான் போட்டேன். உங்களுக்கு இன்னும் 2 சேர்த்து கட் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவில் பீக்கங்காய் கட் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்து போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பீக்கங்காய் பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றா நல்லா டிப் பண்ணி எடுத்து போட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப கம்மி வேணால் அதிகம் வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் பஜ்ஜி எப்படி புசு புசுன்னு சூப்பராக வருதுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் பீக்கங்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம காளான் பஜ்ஜி போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல காளான் கட் பண்ணி, அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி முக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துடுங்க.
இந்த மாதிரிலாம் காளானில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காளான் பஜ்ஜி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதையும் இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த காம்பு இருக்குல்ல அந்த பகுதியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு சேர்த்திடுங்க. நான் இன்னொரு கத்திரிக்காயை அது மாதிரி எடுத்து சேர்த்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு பாருங்கள் கத்திரிக்காய் வந்து மிளகாய் பஜ்ஜி மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ அடுத்து கற்பூரவள்ளி இலை, ஓமவள்ளி இலைலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க இது. நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது வந்து பார்க்க வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த இலையெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பஜ்ஜியும் செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் வெத்தலை கூட வச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாங்க பஜ்ஜி. பாருங்கள் குடமிளகா வந்து நான் சின்ன குடமிளகாயாக இருந்துச்சு, அதனால் நான் கட் பண்ணாமல் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு பாருங்கள் முட்டை போட்ட மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம குடமிளகா பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோங்க. அடுத்து புடலங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம புடலங்காயும் சேர்த்து இப்போ நம்ம புடலங்காய் பஜ்ஜி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சொரக்காய் கூட வச்சு கூட நீங்கள் பஜ்ஜி பண்ணலாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த காளான் பஜ்ஜியில் பெப்பர் கூட நம்ம கட் பண்ணிவிட்டு முட்டை முடலை கட் பண்ணிவிட்டு பெப்பர் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம இந்த காளான் கூட கட் பண்ணிவிட்டு நம்ம பெப்பர் போட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே மாவு வச்சு நம்ம எப்படி 6 வகையான பஜ்ஜி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. பாய்.